Madhuvali. What is Madhuvali? What is Madhuvali? Madhuvali. Backache. Po? What was your problem? Kalu po. Oh, Wali po. Okay, do like this. Poila. Hallelujah. You? Is the pain there? Hello, just ask him. Swelling. When you say this prayer, the swelling will be gone. My legs were also swollen. You tell him my legs were also swollen like this. This same scripture, Po. What happened to her? Is it there? Do like this. Do one more time. Non-Christian udal. Say. No, only that much. Only that much. Non-Christian udal. Po. Hallelujah. See, where did these people go? They are No. Listen. All those who came got healed. You must study the scripture. And when you are studying the scripture, you must think on that scripture. Where are they going? It's time. Okay, where's a musician? Gerald. Come brother, let's sing the last song. Are you happy? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? Tomorrow you will come? நாளைக்கு வருவீங்களா? Tomorrow we'll study more on the cross of Jesus. நாளைக்கு இன்னும் நம்ம நிறைய ஆண்டவர் சிலுவையை பற்றி படிக்க போறோம். So the more and more you understand, எவ்வளவு அதிகமா நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, the more and more you will be filled with power. நம்ம எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு அந்த வல்லமையால நம்ம நிரம்புவோம். So homework. உங்களுக்கு ஹோம்வொர்க் மறக்காம செஞ்சுட்டு வரணும். One line. ஒரே ஒரு லைன் தான், அத நல்லா படிச்சிட்டு வரணும் எல்லாரும். One line for 15 minutes. 15 நிமிஷம் அப்படி சொல்லிட்டு வரணும். Before going to sleep. தூங்குறதுக்கு முன்னால 15 நிமிஷம் அத அப்படி சொல்லணும். When you get up in the morning. காலையில எந்திக்கும் போது சொல்லணும். And before coming here. இங்க வர்றதுக்கு முன்னாடி சொல்லணும். நான் கிறிஸ்துனி உடல். எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆசையும் இல்லை. Correct? Just as the children have learned, if the elders will learn, no sickness. சின்ன பிள்ளைங்க அவ்வளவு சீக்கிரமா படிச்சிட்டாங்க. அது மாதிரி பெரியவங்களும் படிச்சா நோயெல்லாம் ஓடியே போயிடும். Children, tell them again tell them. நீங்க சொல்லுங்க. நான் adults, கேட்டிங்களா எப்படி சொல்றாங்கன்னு? If you learn it, you will experience it. நீங்க படிச்சீங்கன்னா நீங்களும் அப்படி அனுபவிப்பீங்க. Brother, can you sing this song? நான் கிறிஸ்துனி உடல். You can make a song. Come on, quickly. Last time. Chalo, come on, stand. We'll sing this song. இத பாடணும். கிறிஸ்துவினுடல் எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவினுடல் எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவினுடல் எனவே எம் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவினுடல்
எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. நான் கிறிஸ்துவின் உடல், எனவே என் மீது அலகைக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, பயனுள்ளதாக இருந்ததா? இறுதி ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நம்மை இன்றும் என்றும் காப்பாராக. ஆமென். Loving Father, we thank you once again for bringing us together. அன்பான தந்தையே, மீண்டும் எங்களை ஒன்றாக கூட்டிச் சேர்த்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். To listen to your word and understand your word. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கவும் அந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளவும் எங்களை அழைத்து வந்திருக்கின்றீர். Thank you for taking us through the journey of the cross.
சிலுவை பாடுகளின் அந்த பயணத்தின் வழியாக எங்களை நீர் அழைத்து செல்கின்றீரே, உமக்கு நன்றி. Thank you for showing us the mystery that is hidden from this world of the cross of Jesus. ஆண்டவரே, உம்முடைய சிலுவையின் அடியில் இந்த உலகத்திலிருந்து மறைந்திருக்கின்ற மறை பொருள்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. Thank you, Lord, that yesterday as your word was made understood by the power of your spirit, so many people received healing and deliverance. நேற்று உமது ஆவியின் வல்லமையினாலே இறை வார்த்தையை அனைவரும் புரிந்து கொள்ளும்படியாக நீர் ஆசீர்வதித்தீர். அதனால் அநேகம் பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். And even today, Lord, you are going to teach us more and more deeper of your cross. இன்றும் கூட ஆண்டவரே, உமது சிலுவையை பற்றிய போதனையை இன்னும் ஆழமாக நீர் எங்களுக்கு கற்றுத்தரப் போகின்றீர். We thank you and we praise you for the same. ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் Amen. ஆமென். Yesterday we learned how God, because of his love, did not abandon Adam and Eve. நேற்றுக்கு நம்ம படித்தோம், கடவுள் தம்முடைய பேரன்பினால் அவர் ஆதாமையும் ஏவாளையும் கைவிட்டு விடவில்லை என்று நாம் படித்தோம். But in his love, he covered them with animal skin and he prophesied a message of sending a Messiah to save them. நேற்று பார்த்தோம், தந்தையாகிய கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் ஒரு மிருகத்தின் தோலினால் அவர்களுக்கு ஆடை செய்து அவர் அதை அணிவித்தார். அவ்விதம் அணிவித்து அவர்களுக்கு எதிர்காலத்தில் அவர்கள் தலைமுறையினருக்கு ஒரு மீட்பரை, மெசியா என்று சொல்லக்கூடிய ஒரு மீட்பரை தந்தையாகிய கடவுள் அவர்களை மீட்பதற்காக அனுப்பி வைப்பார் என்று இறைவாக்காக அது கூறப்பட்டது. Right in the Garden of Eden, God prophesied and said, a seed of a woman will crush the head of Satan. ஏதேன் தோட்டத்தில் தந்தையாகிய கடவுள் இவ்விதமாக இறைவாக்கை உரைத்தார். ஒரு பெண்ணினின்று புறப்படும் ஒரு விதையானது சாத்தானுடைய தலையை நசுக்கும் என்று கூறப்பட்டது. So from that moment, Satan was always annoyed with the seed of a woman or the children of the parents. அந்த நிமிடத்திலிருந்து சாத்தானுக்கு ஒரு பெண்ணின் நின்று புறப்படுகின்ற வித்து, அதாவது பெண்களிலிருந்து பிறக்கக்கூடிய பிள்ளைகளை குறித்து அவர்கள் மேல் அவனுக்கு பயங்கர கோபம் இருந்து வந்தது. And when he saw that Adam's child Abel was a righteous man, he thought that this is the person who is going to fight against him and destroy him. ஆதாமுக்கு பிறந்த ஆபேல் என்ற மகன் நேர்மையாளனாக இருந்தான். அவனை கண்ட சாத்தான் அவன் நினைத்து கொண்டான், இவன் தான் அவனுடைய தலையை நசுக்க பிறந்தவன் என்று சொல்லி அவன் மீது பழி தீர்த்து கொண்டான். And therefore he used his own brother Cain to murder his brother Abel. அதனால் தான் ஆபேலுடைய சொந்த சகோதரனான காயினை அவன் பயன்படுத்தி ஆபேலை கொன்று அவன் பழியை தீர்த்து கொண்டான். So the first murder took place right in the beginning. ஆதியிலேயே முதல் கொலை நடந்துவிட்டது. And sin began to multiply more and more, and the nature of man began to become more and more self-destructive. அவ்விதமே பாவம் பெருக ஆரம்பித்தது. பெருகி மனிதன் தன்னையே அழித்து கொள்ள அவன் ஆரம்பித்தான். So man who was supposed to have fellowship with God now began to go away from God and destroy his own life. மனிதன் கடவுளோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டியவன் இப்போது அவன் கடவுளிடமிருந்து பிரிந்து அவன் தன்னையே அழித்து கொள்ளும் அளவுக்கு அவன் வாழ்க்கையானது மாறியது. Then we see that this sin began to multiply so much that God had to speak to a man named Noah and tell him that I'm going to send a flood which is going to destroy
the whole human race. இத்தகைய பாவம் உலகத்தில் அதிகமாக பெருகி கொண்டு வந்ததினால் தந்தையாகிய கடவுள் அந்த காலத்தில் நேர்மையாளனாக சான்றோனாக நீதிமானாக வாழ்ந்த நோவாவிடம் அவர் இவ்வாறு சொல்ல வேண்டியிருந்தது. மனு குலத்தை பாவம் பெருகியதால் நான் அழிக்கப் போகின்றேன், எனவே ஒரு பெரும் வெள்ளம் வரப்போகின்றது என்று அவர் சொன்னார். God gave Noah the size, the dimension of the ark that he was supposed to build. நோவா கட்ட வேண்டிய பேழையை குறித்து ஆண்டவர் அதன் நீளம் அகலம் உயரம் எல்லாவற்றையும் நோவாவிற்கு அவர் தெரியப்படுத்தினார். And Noah took 100 years to build this ark. நோவா 100 வருடம் எடுத்தார் அந்த பேழையை கட்டுவதற்கு. The ark was so big that it can take 4 football stadiums. அந்த பேழை எவ்வளவு பெரிதாக இருந்தது என்றால் ஒரு பந்து விளையாட்டு விளையாடக்கூடிய 4 ஸ்டேடியம் விளையாட்டு மைதானத்தின் அளவை ஒத்ததாக அது இருந்தது. A question would come to the people, why should a man named Noah build an ark in the desert where there is no sea around? இப்போது மனிதர்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வரலாம், ஏன் கடலே இல்லாத ஒரு கட்டாந்தரையில் இந்த நோவா இத்தகைய ஒரு பெரிய பேழையை ஏன் கட்ட வேண்டும் என்று. Supposing, let me tell you a story. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். A young boy came crying to his father. ஒரு சின்ன பையன், ஒரு வாலிப வயது பையன், அவன் அழுதுட்டே அவங்க அப்பாட்ட வந்தான். And he cried and cried and he was crying. அப்ப அவன் அழுதுட்டே இருந்தான் அப்பா கிட்ட இருந்து. So his father said, why are you crying? அப்ப அப்பா கேட்டாங்க, ஏன் நீ அழுதுட்டு இருக்க? He said, I was coming from school and I passed the old man Noah's house. நான் இப்படி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க நோவாங்கற அந்த வயசான தாத்தா அவங்கள நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். And when I was going through his house, I saw Noah building a big ship. அப்போ நான் அவங்க வீட்டு வழியா வந்துட்டு இருக்கும்போது இந்த நோவா ஒரு பெரிய கப்பல் மாதிரி ஒரு பேழையை கட்டுறதை நான் பார்த்தேன். So I went to ask him. நான் பக்கத்துல போய் கேட்டேன் அவர்ட்ட. And Noah looked at me. அப்போ நோவா என்னைய பார்த்தாரு. And he said, if you do not repent, என்னை பார்த்து சொன்னாரு, நீ மனம் திரும்பாவிட்டால் you are going to die. நீ அழிந்து போவாய், இறந்து விடுவாய். There's going to be a flood over here. ஒரு பெரிய வெள்ளம் இங்கு வரப்போகிறது. And those who are walking in sin are going to be washed in this flood. பாவத்திலே நடக்கின்ற எல்லா மனிதர்களும் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவார்கள். The whole human race is going to die. எல்லா மனித இனமும் அழிக்கப்பட போகின்றது. And he told his dad, I don't want to die. அப்போ அந்த பையன் அவங்க அப்பாட்ட சொன்னா, அப்பா எனக்கு சாக வேண்டாம். So his father began to laugh. அப்ப அவங்க அப்பா சிரிச்சிட்டே அவனை பார்த்து சொன்னாரு. And he said to him, அவன்கிட்ட சொன்னாரு, when I was a small boy, நான் ஒரு சின்ன பையனா இருக்கும்போது I was also going by that way. நானும் அந்த வழியா போனேன். That old man said the same thing to me. அந்த வயசான நோவா இருக்காரே இதத்தான் சொன்னாரு என்கிட்டயும். I also came crying. நானும் அழுதுட்டே வந்தேன். And I went and spoke to my dad. நான் போய் எங்க பாட்ட சொன்னேன். He said when he was small, he also cried and he went to his dad and his dad said the same words. அவர் சொன்னாரு, நானும் இப்படிதான் சின்ன பையனா இருக்கும்போது அழுதுட்டே வந்தேன் ஸ்கூல்ல இருந்து, எங்க பாட்ட போய் சொன்னேன், அவரும் இப்படிதான் சொன்னாரு அப்படி சொன்னார். It's happening for so many years. நிறைய வருடங்களுக்கு இப்படியே நடந்தது. Is there a sea around? பக்கத்துல ஏதாவது கடல் இருந்ததா? How is he going to take this boat into the water? எப்படி இந்த பெரிய பேழையை அவர் தண்ணிக்குள்ள கொண்டு போறாரு? But look at Noah. ஆனா நோவாவை பாருங்கள். There was no evidence of water. அங்க தண்ணி இருப்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் காணப்படவில்லை. But he took the warning of God. ஆனா அவர் கடவுள் கொடுத்த எச்சரிக்கையை அவர் எடுத்துக்கொண்டார். He believed in God. அவர் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்தார். And therefore he built the ark. அதனால் தான் இந்த பேழையை அவர் கட்டினார். And that ark, அந்த பேழை is symbolically அது அடையாளமாக of Jesus. ஆண்டவர் இயேசுவை குறிக்கின்றது. I'll explain to you. நான் உங்களுக்கு அதை விளக்கி காட்டுறேன். When God said to Noah to build the ark, கடவுள் தந்தையாகிய கடவுள் நோவாவிடம் ஒரு பேழையை கட்ட வேண்டும் என்று கூறிய போது he told him there should be no windows at the side. அப்ப அவர் சொன்னாரு, சைடுல எல்லாம் எந்த விதமான ஜன்னலும் இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. The windows will be only on the top. மேல தான் ஒரு சின்ன ஜன்னல் இருக்கணும்னு சொன்னாரு. There shall be no steering wheel. அங்க ஓட்டுறதுக்கு ஒரு இப்படி வீல்லாம் கிடையாது. And when you build this ark, இந்த பேழையை கட்டும்போது you will cover it with bitumen layers. அதுல நல்ல தார் எல்லாம் போட்டு அதை நல்லா பூசி வைக்கணும்னு சொன்னார். And when the day came, அப்போ அந்த நாள் வந்தது, when the flood was about to come, வெள்ளம்
வர அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. All the people were drinking, eating and committing sin. எல்லா மக்களும் உண்டும் குடித்தும் களியாட்டத்தில் ஈடுபட்டும் பாவத்தில் மூழ்கி இருந்தார்கள். And the word of God says to Noah, ஆண்டவருடைய வார்த்தை நோவாவிடம் இவ்வாறு சொல்கின்றது. God said to Noah, ஆண்டவராகிய கடவுள் நோவாவிடம் கூறினார், come, வா, come. வா. The Bible doesn't say, பைபிள் ஒன்றும் கூறவில்லை. God did not tell Noah, go. தந்தையாகிய கடவுள் போ என்று சொல்லவில்லை. God said, come. ஆண்டவராகிய கடவுள் சொன்னார், வா. You will only say come when you are in the ark. பேழையில் ஏற வேண்டியதற்கு தந்தையாகிய கடவுள் வா என்று சொன்னார். So when God called Noah into the ark, God was inside the ark. அந்த பேழைக்குள் இருந்து பேழையில் வா என்று நோவாவை கூப்பிட்ட போது தந்தையாகிய கடவுள் பேழைக்குள் இருந்து நோவாவை வா என்று கூப்பிட்டார். When Noah and his family entered, நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் அந்த பேழைக்குள் சென்ற பின், and all the animals and birds and everything entered, எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் எல்லாம் உள்ளே சென்ற பின், the Bible says, பைபிள் சொல்கின்றது, God closed the door. தந்தையாகிய கடவுள் கதவை மூடினார் என்று சொல்கின்றது. And there came the floods. அதன் பின்பு பெருவெள்ளம் It வந்தது. rained day and night. இரவும் பகலுமாக மழை பெய்தது. Every person on this earth was washed out. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள். The ark had no steering. ஆனால் இந்த பேழைக்கு ஓட்டக்கூடிய ஒரு வீல் கிடையாது. Have you ever seen a ship without a steering? எங்கேயாவது ஒரு கப்பலை ஓட்டக்கூடிய அந்த வீல் இல்லாத ஒரு கப்பலை நீங்க பார்த்திருக்கீங்களா? Hello, have you ever seen a ship without a steering? எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா கப்பல் ஓட்டக்கூடிய வீல் இல்லாத கப்பல்? But Noah's ark had no steering. ஆனா நோவா கட்டிய பேழைக்கு அப்படி எந்த ஓட்டக்கூடிய வசதி உள்ள வீல் கிடையாது. That ark is the cross of Jesus. அந்த நோவாவின் பேழை தான் இயேசுவுடைய சிலுவை. God is calling you, come and enter into this ark. ஆண்டவராகிய கடவுள் உங்களை வா இந்த பேழைக்குள் நீ நுழைந்து கொள் என்று கூப்பிடுகின்றார். When you enter this ark, God himself closes the door. நீ இந்த பேழைக்குள் நுழையும் போது கடவுள் தாமே அதை அவர் மூடுகின்றார். No matter how big the storm is, that water will never be able to enter inside the ark. எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் சரி இந்த பேழைக்குள் தண்ணீர் நுழைய முடியாது. In the same way, when Noah and his family was in the ark must have gone this side and that side and that side and this side. But praise be to God, Noah must have fallen many a times inside the ark. But praise be to God, none of them could fall outside the ark because God himself had closed the door. நோவாவும் அவன் குடும்பத்தாரும் இவ்வாறு இந்த பேழைக்குள் ஏறிய பின் பெருமழை பெய்தது, காற்று அடித்தது. எனவே அந்த பேழை இப்படியும் அப்படியுமாக நன்றாக ஆடியது. நோவா அநேக நேரம் கீழே விழுந்திருப்பார். ஆனால் யாருமே பேழையிலிருந்து வெளியே விழவில்லை. ஏனென்றால் தந்தையாகிய கடவுள் அவர் தம் கையாலே அந்த பேழையை மூடி வைத்திருந்தார். The same thing happens in our life. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. When you willingly நீங்கள் விருப்பத்தோடு receive Jesus ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால், God locks you inside the ark. தந்தையாகிய கடவுள் உங்களை அந்த பேழைக்குள் அடைத்து வைக்கின்றார். There might be many storms in your life. உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ புயல் வீசலாம். You might fall so many times. நீங்கள் எத்தனையோ தடவை வீழ்ந்து But கிடக்கலாம். praise be to God, the power on the outside is not greater, but the power inside is far greater than the power on the outside. வெளியில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை காட்டிலும் உள்ளே இருக்கக்கூடிய கடவுளுடைய சக்தி அதை காட்டிலும் அதிகமாக இருக்கின்றது. எனவே அந்த வெளியே உள்ள சக்தியை உள்ளே இருக்கின்ற சக்தி முறியடித்து விடுகின்றது. Praise the Lord. Praise the Lord. There were no windows at the side. ஒரு ஜன்னலும் அந்த சைடுல ரெண்டு பக்கத்துலயும் கிடையாது. So Noah could never see the intensity of the floods on the outside. அதனால நோவாவுக்கு இந்த வெள்ளத்துடைய அளவு நிலவரம் எப்படி இருக்குன்னே அவருக்கு தெரியாது. When a person is emptying himself in the cross of Jesus, and there are no windows on the side, in the same way Noah could only look on the top, and the same thing happens in our life. We are not supposed to look on the right or left, but our eyes should be fixed on God. எவ்வாறு நோவா அந்த பேழைக்குள் இருக்கும்போது ரெண்டு பக்கமும் ஜன்னல் இல்லாதனால் பார்க்க முடியவில்லையோ அதுபோல் நாம் ஆண்டவர் இயேசுடைய சிலுவையின் அடியில் நாம் நம்மையை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுக்கும் போது நாம் அங்கேயும் இங்கேயும் பார்க்க வேண்டாம். நோவா எவ்வாறு மேலே மட்டும் பார்த்தாரோ அதுபோல் நாம் பார்த்தால் போதும்.
The problem with us is we got windows on both the sides. நமக்குள்ள பிரச்சனை என்னவென்றால் ரெண்டு பக்கத்திலேயும் நமக்கு ஜன்னல் And இருக்கின்றது. the moment we see the flood or the problem on both the sides, we start panicking instead of looking on the top. நாம் இரண்டு பக்கமும் கண்களை சுழட்டி நம்முடைய பிரச்சனைகள் அந்த புயலை நாம் பார்க்கும்போது நாம் பயந்து நடுங்குகின்றோம். மேலே பார்ப்பதற்கு பதிலாக நாம் அங்கே இங்கேயும் கண்களை உருட்டி நம்முடைய பிரச்சனையை பார்க்கின்றோம். Noah's ark had no steering, but we put our own steering and we begin to stir up our own life and move in a direction to get protection and safety instead of relying on God and His word. நோவாவுக்கு அவருடைய பேழையிலே அந்த ஓட்டி செல்வதற்கு வீல் இல்லை. ஆனால் நாம் நம்முடைய கையை வைத்து நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை நாமே ஓட்டுகின்றோம். நாமே போக வேண்டிய திசையில் அதை திருப்பி செல்கின்றோம். நாம் ஆண்டவரை பார்ப்பதற்கு பதிலாக நம்முடைய எண்ணங்களின்படி நாம் அதை ஓட்டி செல்கின்றோம். ஆண்டவரை பார்க்க மறந்து விடுகின்றோம். The ark was covered with a layer. அந்த பேழையானது நல்ல மரத்தால அதுல ஒரு தளங்கள் இருந்தது. In the same way, the cross of Jesus is covered with the blood. அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசுவுடைய சிலுவை இரத்தத்தால் அங்கு தோய்ந்திருக்கின்றது. In the same way, we all have to enter the ark. அதே போல் தான் நாம் எல்லோரும் பேழைக்குள் நுழைய வேண்டும். This is the ark of the new covenant. புதிய உடன்படிக்கையின் பேழை இந்த பைபிள் தான். When you enter this ark, no matter how much big the flood, it will only float above the flood. நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையை வாழ்க்கையில் சந்தித்தாலும் இந்த பேழைக்குள் நீங்கள் நுழைந்து விட்டால் வெள்ளம் இதை மூழ்கடிக்காது. மாறாக இது வெள்ளத்தில் மிதந்து உங்களை பாதுகாக்கும். If the water is 1,000 feet deep, 1000 அடி ஆழத்தில் வெள்ளம் வந்தாலும் சரி, or 10,000 feet deep, 10,000 அடி ஆழமாக வெள்ளம் வந்தாலும் சரி, but praise God, if you are in the boat, நீங்கள் இந்த பேழையில் இருந்தால், இந்த படகில் ஏறிக்கொண்டால், no matter how deep the water is, எவ்வளவு ஆழமாக தண்ணீர் சென்றாலும் you are always safe. நீங்க எப்பவுமே பாதுகாப்பாக இருப்பீர்கள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். That is what God is saying to you. அதைத்தான் ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்கு சொல்கின்றார். We have failed to enter this ark. நாம் இந்த படகுக்குள் பேழைக்குள் நுழைவதற்கு நாம் தவறிவிட்டோம். The people did not believe Noah. அன்று வாழ்ந்த மக்கள் நோவாவை நம்பவில்லை. Even today people don't believe. இன்னைக்கும் மக்கள் நம்பவில்லை. And that is why they are being washed away in their sin and they are separated from God to die and live for all eternity in hell. அதனால் தான் அவர்கள் பாவ வாழ்க்கையிலே அவர்கள் அடித்து செல்லப்படுகின்றார்கள். எனவே நித்தியத்திற்கும் அவர்கள் நரகத்தை சுதந்திரித்துக் கொள்கின்றார்கள். The inner layer was covered with a liquid. அது உள்ளே இருந்த தளமானது தண்ணீரால் நிறைந்திருந்தது. So also the cross of Jesus is covered with the blood of His Son Jesus. அதுபோலதான் ஆண்டவர் இயேசுடைய அந்த சிலுவையும் இரத்தத்தால் நிறைந்திருந்தது. No matter how many times you fall, எத்தனை முறை நீங்கள் வீழ்ந்தாலும் பரவாயில்லை, the blood of Jesus will cleanse you ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவி தூய்மைப்படுத்தும். and make you stand once again. திரும்பவும் நீங்கள் எழுந்திருக்க அது உதவி செய்யும். The blood of Jesus will forgive all your sins. ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் உங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கும். And the fellowship will be restored. உங்களுடைய உறவு, ஆண்டவரோடு உள்ள உறவு மீண்டும் புதுப்பிக்கப்படும். Oh, the ark must have gone this way and this way. அந்த பேழையானது இப்படியும் அப்படியுமாக அது சென்றது. But Noah and his family could never fall out of the ark because God had covered him and closed the door of the ark. ஆனால் இவ்வாறு ஆடினாலும் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் அந்த பேழையை விட்டு வெளியே விழவில்லை. ஏனென்றால் தந்தையாகிய கடவுள் அவர்களை பாதுகாத்து அதற்குள் அடைத்து வைத்திருந்தார். The same thing happens to those who willingly enter the ark. அதே மாதிரி தான் தன்னுடைய சுய விருப்பத்தோடு இந்த பேழைக்குள் நுழைகின்றவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். Those who are willing to submit to God's word and live by God's word, you are automatically inside the ark. யாரெல்லாம் இறைவார்த்தையை ஏற்று இறைவார்த்தைக்கு ஒத்திருந்து அந்த வாழ்க்கையின்படி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்கள் இந்த பேழைக்குள் பத்திரமாக இருப்பார்கள். Do you know why people go to hell? எதற்காக மக்கள் எல்லாம் நரகத்துக்கு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? People will say that people go to hell because of sin. சொல்லுவீங்க பாவம் செய்தாங்க நரகத்துக்கு போனாங்கன்னு. People don't go to hell because of sin. பாவத்தினால மக்கள் நரகத்துக்கு போகல. Every person has sinned. எல்லாத்துக்கும் பாவம் இருக்கு, including you and me. உங்களையும் எங்களையும், நீனும் நானும் பாவம் செய்தவங்க எல்லாருக்கும் பாவம் உண்டு. But praise be to God, ஆனால் ஆண்டவருக்கு நன்றி, Jesus shed his sinless blood, ஆண்டவர் தன்னுடைய பாவமற்ற மாசு மறுவற்ற இரத்தத்தை சிந்தினார். and that blood cleanses us from all sin. அந்த
இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி தூய்மைப்படுத்துகிறது. People go to hell மக்கள் நரகத்துக்கு செல்கின்றார்கள் because of their unbelief. அவநம்பிக்கையினால் நரகத்துக்கு செல்கின்றார்கள். During the Noah's time, நோவா வாழ்ந்த காலத்தில் people could not be saved, மக்களை காப்பாற்ற முடியவில்லை. even though God gave them a chance for 100 years. 100 வருடங்களுக்கு ஆண்டவராகிய கடவுள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். Noah was preaching to them, நோவா அவர்களை பார்த்து எப்போதும் அவர்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார். but nobody believed. யாருமே நம்பவில்லை. The same thing happens in our life today. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கும் அதுதான் நடக்குது. Again and again and again and again you hear the Lord speak through a preacher. திரும்பவும் ஒரு நற்செய்தியாளர், ஒரு போதனையாளர் மூலமாக பேசுவதை நீங்கள் கேட்கின்றீர்கள். Do not live a life of sin. பாவத்தை விட்டு விலகுங்கள், பாவ வாழ்க்கையை வாழாதீர்கள் என்று. But people do not believe. ஆனா யாரும் நம்புறதில்ல. So people go to hell because of unbelief. அதனால் தான் நரகத்துக்கு போறாங்க. அவங்களுடைய அவநம்பிக்கையின் காரணமாகத்தான் நரகத்துக்கு போறாங்க. The worst spirit in a person is a spirit of unbelief. ஒரு மோசமான ஆவி ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்றால் அந்த ஆவி அவநம்பிக்கையின் ஆவிதான். The moment a person believes, he is quick to repent and change his life. எந்த நிமிடத்தில் ஒருவன் நம்ப ஆரம்பிக்கின்றானோ அவன் உடனடியாக தன்னுடைய பாவத்திற்காக மனம் வருந்துகின்றான். அவனுக்கு நம்பிக்கை பிறக்கின்றது. Once again, Noah and his family are blessed. ஒரு முறை கூட நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். The human race begins, மனித இனம் திரும்பவும் வாழ ஆரம்பிக்கின்றது. and again sin begins to multiply. திரும்பவும் பாவம் பெருக ஆரம்பிக்கின்றது. Because the very nature of man is sin. மனிதனுடைய இயல்பே பாவ இயல்புதான். This time God speaks to Abraham. இந்த தடவை தந்தையாகிய கடவுள் ஆபிரகாமிடம் பேசுகின்றார். Abraham is not a Jew, ஆபிரகாம் ஒரு யூதர் கிடையாது. but he is a pagan. அவர் ஒரு புறையினத்தார். He is a person who is manufacturing idols. அவர் விக்கிரகங்களை உருவாக்குகின்ற தொழிலை செய்கின்ற ஒரு மனிதர். God begins to speak to him. ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் அவரிடம் பேச ஆரம்பிக்கின்றார். And God begins to tell him, I'm going to bless you and your generation. தந்தையாகிய கடவுள் அவரிடம் சொல்கின்றார், நான் உன்னையும் உன்னுடைய தலைமுறைகளையும் நான் ஆசீர்வதிக்கப் போகின்றேன் என்று. You shall be a blessing to the nations. நீ இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நீ ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று அவர் கூறுகின்றார். Again and again God speaks about the Messiah. திரும்ப தந்தையாகிய கடவுள் மெசியாவை பற்றி, மீட்பரை பற்றி பேசுகின்றார். Again God tells him, you will have a son of your own. அப்போது தந்தையாகிய கடவுள் சொல்கின்றார், நீ உனக்கு சொந்தமாக உன்னிடமிருந்து ஒரு மகனை பெற்றுக்கொள்வாய் என்று And சொல்கின்றார். supernaturally Abraham gets a son. He names him Isaac. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையிலே ஆபிரகாம் ஒரு மகனை பெற்றுக்கொள்கின்றார். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுகின்றார். The son is growing. அந்த மகன் வளர்ந்து வருகின்றான். And one fine day, ஒரு நாள் one day God speaks to Abraham. ஆபிரகாமிடம் ஒரு நாள் தந்தையாகிய கடவுள் பேசினார். And he says, I want you to take your only son and sacrifice him. உன்னுடைய ஒரே மகனை எனக்காக நீ பலியிட வேண்டும் என்று சொன்னார். What do you think a man who has received a son at the age of 100 and now that son is growing, he is so precious, will that man agree to what God says? 100 வயதில் ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து வருகின்றான். அப்படி கிடைத்தற்கு அரிய ஒரு மகனை பெற்ற அவரிடம் கடவுள் நீ இவனை எனக்காக பலியிடு என்று சொன்னபோது அந்த வயதான 100 வயது அந்த ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? God says to him, offer him as a sacrifice in the place that I will show you. நான் உனக்கு காட்டுகின்ற ஒரு இடத்திலே உன் மகனை கொண்டு போய் எனக்காக தகன பலியாக நீ ஒப்புக்கொடு என்று சொல்கின்றார். Do you know what Abraham says? அப்போது ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? Yes Lord, I will. ஆகட்டும் ஆண்டவரே, நான் செய்கிறேன் என்று சொன்னார். The Bible says பைபிள் இவ்வாறு சொல்கின்றது. in Genesis 22, தொடக்க நூல் 22வது அதிகாரத்திலே Abraham the very next day cuts the wood. அடுத்த நாளே ஆபிரகாம் மரத்தை வெட்டி பலிக்காக சேகரிக்கின்றார். Takes 2 servants 2 வேலையாள்களை அவர் கூட்டிக் கொள்கின்றார். and he gets on a journey அவர் புறப்படுகின்றார் to the place ஒரு இடத்திற்கு that God has called him to sacrifice. தந்தையாகிய கடவுள் அவரிடம் தகன பலி கொடுக்க வேண்டும் என்று காட்டிய இடத்திற்கு அவர் பயணிக்கின்றார். The next scripture says, அதற்கு அடுத்ததாக பைபிள் சொல்கின்றது, on the third day Abraham lifted his eyes 3வது நாள் ஆபிரகாம் தன் கண்களை உயர்த்தி பார்த்தார்.
And he began to look at that place. அப்ப அந்த இடத்தை அவர் பார்த்தார். Why do you think Abraham lifted his eyes on the third day? மூன்றாவது நாள் எதற்காக ஆபிரகாம் தன்னுடைய கண்களை உயர்த்தி இவ்வாறு பார்த்தார்? You know what he was doing? அவர் என்ன செய்தார் தெரியுமா? For 3 days when he was traveling, 3 நாள் அவர் பயணம் செய்த போது he was in constant fellowship with God. அவர் தொடர்ச்சியாக ஆண்டவரோடு உறவு கொண்டிருந்தார். If you are asked by God to offer something that is very dear to you, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்றை கடவுள் எனக்காக நீ அதை தருவாயா பலியிடுவாயா என்று உங்களிடம் கேட்டிருந்தால், will you be ready to sacrifice it? நீங்க அதுக்கு தயாராக இருந்திருப்பீங்களா? You know what's the meaning of sacrifice? பலியிடுவது என்றால் என்ன? Sacrifice is something that is painful. பலி என்று கூறும்போது அது மிகவும் வலி உள்ளது. It is something that is uncomfortable. அது நமக்கு சுகமானது அல்ல. But yet you are ready to obey because of love. உங்களுக்கு அன்பு இருந்தால் நீங்கள் கீழ்ப்படிய உடனே தயாராக இருப்பீர்கள். And Abraham was ready to sacrifice his son. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியாக கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். Is it going to be easy? அது எளிதான காரியமாக இருந்திருக்குமா? Now watch what happens. என்ன நடக்குன்னு பாருங்க. He tells the two of his servants, அவங்க 2 வேலைக்காரங்களையும் பார்த்து அவர் சொல்கின்றார், you stay here with the donkey நீங்க இந்த கழுதையோட இங்க நில்லுங்க, while I and my son, நானும் என்னுடைய மகனும் we will go over there, நாங்க ஆண்டவர் காட்டிய இடத்துக்கு நாங்க போய் we will worship, நாங்க அங்க போய் ஆராதித்துட்டு and then we will come back to you. நாங்க உங்களிடத்துல வருவோம். Why is Abraham not taking the 2 servants with him? ஆபிரகாம் ஏன் தன்னோடு வந்த வேலையாட்களை உடன் கூட்டி செல்லவில்லை? Because he knows அவருக்கு தெரியும், when he is about to sacrifice his son, அவருடைய மகனை பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் these 2 servants will stop him from doing that. இந்த 2 பணியாட்களும் அதை கொடுக்க விடாமல் அவரை தடுத்து விடுவார்கள். And what is he doing? அதனால் அவர் என்ன செய்கின்றார்? He is saying we will worship. நாங்கள் போய் ஆண்டவரை ஆராதித்து விட்டு வருவோம் என்று சொல்கின்றார். Is it easy to worship God, the very God who is asking you to sacrifice your son? உன்னுடைய மகனை எனக்கு பலியாக தா என்று கேட்ட கடவுளை போய் ஆராதிக்க முடியுமா? Look at Abraham's relationship with God. பாருங்க, ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் எத்தகைய உறவு இருந்தது என்று. He has got only one son, ஒரே ஒரு மகன் தான் இருந்தான், whom he loves so much. அவனுடைய மகனிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். And now the time has come to sacrifice him. இப்போ அவனை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்து And விட்டது. yet Abraham is ready to sacrifice. ஆனாலும் ஆபிரகாம் அதை செய்வதற்கு தயாராக இருந்தார். And he's saying to his servants, அவங்க வேலையாளர்களிடம் சொல்கின்றார், we will worship, நாங்கள் போய் ஆராதித்து விட்டு and then we will come back. நாங்கள் வருவோம். He doesn't say I will come back. நான் வருவேன் என்று சொல்லவில்லை, நாங்கள் வருவோம். He says we will come back. நாங்கள் வருவோம் என்று சொன்னார். Why is he saying we will come back? ஏன் நாங்கள் வருவோம் என்று சொன்னார்? Because in the previous chapter, அதுக்கு முந்தின அதிகாரத்திலே God had spoken to Abraham. ஆபிரகாமிடம் தந்தையாகிய கடவுள் இவ்வாறு பேசி இருந்தார். In chapter 21 verse 12, 21வது அதிகாரம் 12வது வசனத்திலே, through your son Isaac உன்னுடைய மகன் ஈசாக்கின் மூலமாக you shall have descendants. உனக்கு தலைமுறையினர் இருப்பார்கள் என்று சொல்லி இருந்தார். Through your son Isaac, உன்னுடைய மகன் ஈசாக்கின் மூலமாக you shall be a blessing to the nations. இந்த நாடுகளுக்கே நீ ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி இருந்தார். Through your son Isaac, உன்னுடைய மகன் ஈசாக்கின் மூலமாக you shall be a father of many nations. நீ அநேக நாடுகளுக்கு தந்தையாக இருப்பாய் என்று சொல்லி இருந்தார். Look at Abraham's belief. பாருங்க, ஆபிரகாமுக்கு எவ்வளவு நம்பிக்கை. He believes, அவர் நம்பினார். even if I have to kill my son, என்னுடைய மகனை நான் கொல்ல வேண்டி இருந்தாலும், because God has promised him ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார், that through my son I am supposed to be a grandfather. என்னுடைய மகன் மூலமாக நான் ஒரு தாத்தாவாக மாற வேண்டும். Even if my son dies, என் மகன் இறந்தாலும் God will have to raise him up, ஆண்டவர் அவனை நிச்சயமாக உயிர் கொடுத்து எழுப்ப வேண்டும், get him married, அவனை திருமணம் முடிக்க வைக்க வேண்டும், and give me a son, எனக்கு ஒரு பேர குழந்தையை கொடுக்க வேண்டும், so that I become a grandfather. அதனால் நான் ஒரு தாத்தாவாக மாறுவேன். That is called faith. அதுதான் நம்பிக்கை. And that is a relationship with God. அதுதான் கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவு. God always gives us his word.
ஆண்டவர் எப்போதும் அவருடைய வார்த்தையை நமக்கு தருகின்றார். And God always keeps his word. ஆண்டவர் எப்போதும் அவர் வார்த்தையின்படியே செயலாற்றுகின்றார். But it is our unbelief that brings the wrong things in our life. நம்முடைய அவநம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையிலே தவறான காரியங்களை கொண்டு வருகின்றது. It is our unbelief that stops God's power. நம்முடைய அவநம்பிக்கையினால் தான் கடவுளுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்ற முடியாமல் போகின்றது. The people's unbelief stopped Jesus from performing miracles in Nazareth. மக்களுடைய அவநம்பிக்கையால் நாசரேத்து ஊரிலே இயேசு அநேக புதுமைகளை செய்ய இயலாமல் போய்விட்டது. And the same thing happens even today. அதேதான் இன்றும் நடக்கின்றது. It is not that God doesn't want to heal you. ஆண்டவர் உங்களை குணப்படுத்த விரும்பாமல் இல்லை. Your wrong thinking, உங்களுடைய தவறான சிந்தனை, wrong believing, தவறான நம்பிக்கை, wrong speaking தவறான வார்த்தைகளை பேசுதல் brings the wrong things in your life. அதுதான் தவறான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த காரணமாக அமைகின்றது. In Genesis 22, தொடக்க நூல் 22வது அதிகாரத்திலே symbolically அடையாளமாக Abraham is symbolically the father God, அடையாளமாக தந்தையாக, and Isaac is symbolically Jesus. ஈசாக் ஒரு அடையாளம், இயேசுவுக்கு முன்னடையாளமாக இருக்கின்றார். That is why the Bible says, அதனால் தான் பைபிள் சொல்கின்றது, the Old Testament is again and again and again showing you what God is going to do in the New Testament. பழைய ஏற்பாட்டில் திரும்ப 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 தந்தையாகிய கடவுள் புதிய ஏற்பாட்டில் என்ன செய்ய போகின்றார் என்பதை அது கூறுகின்றது. God is showing Abraham something that is going to do in the future. எதிர்காலத்தில் எதையோ செய்ய போவதாக தந்தையாகிய கடவுள் இருப்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகின்றார். Abraham doesn't understand. அப்போது ஆபிரகாமுக்கு அது புரியவில்லை. Even though he doesn't understand, அவருக்கு அவ்வாறு புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் yet he is ready to obey. ஆனால் அவர் கீழ்ப்படிவதற்கு தயாராக இருந்தார். Now watch what happens. என்ன நடக்குன்னு பாருங்க. Abraham takes the wood, அவர் இந்த மரத்தை தகன பலிக்கு வேண்டிய மரக்கட்டைகளை எடுத்துக்கொள்கின்றார், and puts it on his son Isaac, தன்னுடைய மகன் ஈசாக்கின் மேல் போடுகின்றார். and they both together begin to walk on the mountain. அந்த எரிக்க வேண்டிய அந்த மரக்கட்டையை சுமந்து கொண்டு ஈசாக்கு தன் தந்தை ஆபிரகாமோடு நடந்து செல்கின்றார். And in the New Testament, புதிய ஏற்பாட்டில் the same heavenly Father, அதே தந்தையாகிய கடவுள் according to his will, அவருடைய விருப்பத்தின்படி, according to his desire, அவருடைய விருப்பத்தின்படியே takes the wood, மரத்தை எடுத்து, that is the cross, அதுதான் சிலுவை, and lays it on his son அவருடைய Jesus. சொந்த மகனாகிய இயேசுவின் மேல் அதை சுமத்துகின்றார். And now Jesus is walking on இப்போது the same mountain. அதே மலையிலே ஆண்டவராகிய இயேசு சிலுவையை, மரச் சிலுவையை சுமந்து செல்கின்றார். Just as Isaac was obedient to his father, ஈசாக்கு எவ்வாறு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிபவராக இருந்தாரோ, the same thing we find in Jesus. அதே நிகழ்ச்சியை தான், அதே நடவடிக்கை தான் நாம் ஆண்டவராகிய இயேசுவில் பார்க்கின்றோம். Jesus is walking on the mountain, ஆண்டவராகிய இயேசு அந்த மலை மேல் ஏறி செல்கின்றார். and his father Abraham, அவருடைய தந்தையாகிய ஆபிரகாம், he is also walking with Jesus, with Isaac. ஈசாக்கோடு அவர் தந்தையும் நடந்து செல்கின்றார். Now watch what happens. என்ன நடக்கின்றது என்று பாருங்கள். In the hand of Abraham, ஆபிரகாமுடைய கையிலே, in one hand ஒரு கையிலே is the knife, ஒரு கத்தி இருக்கின்றது, in the other hand அடுத்த கையிலே is the fire. தீ இருக்கின்றது. I repeat again. In one hand ஒரு கையிலே is the knife, கத்தி இருக்கின்றது, in the other hand அடுத்த கையிலே is the fire. தீ இருக்கின்றது. And even today, இன்னைக்கும் கூட Heavenly Father தந்தையாகிய கடவுள் is speaking the same thing. அதையே தான் அவர் பேசுகின்றார். In my hand is the knife, என்னுடைய கையிலே கத்தி இருக்கின்றது, and in my hand is the fire. என்னுடைய கையிலே தீ இருக்கின்றது. You decide which one do you want. நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எது வேண்டும் என்று He says, அவர் சொல்கின்றார், everyone who believes in the sacrifice of my son Jesus on the cross, என்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்ததை யார் நம்புகின்றார்களோ they shall be saved. அவர்கள் மீட்கப்படுவார்கள். And all those who do not accept his sacrifice, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு பலியானதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, all those who do not accept his sacrifice, யாரெல்லாம் அவருடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, they shall be cut off, and a judgment will come, and they will receive the knife. நீதி தீர்ப்பின் போது அவர்கள் வெட்டப்படுவார்கள். அவர்களுக்கு கத்தி தேவையாக இருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. So a person who does not believe in the sacrifice of Jesus ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததை நம்பாத ஒரு மனிதன் shall receive judgment,
அவனுக்கு நடுத்தீர்வை அவன் நடுத்தீர்வையில் சந்திக்க வேண்டியிருக்கும். An eternal damnation. அவனுக்கு நித்தியத்திற்கும் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். That's what Gospel of John chapter 3:16 says. அதைத்தான் யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. God so loved the world that he gave his only son. கடவுள் இந்த உலகை எவ்வளவுக்கு நேசித்தார் என்றால், அன்பு செய்தார் என்றால், தன் ஒரே மகனை பலியாக ஒப்பு கொடுத்தார். That whosoever believes in him, அந்த மகனில் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கின்றார்களோ might have eternal life. அவர்கள் நிரந்தரமான நித்திய வாழ்வை, அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். God sent his son into this world. தந்தையாகிய கடவுள் அவர் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். Not to condemn this world, இந்த உலகத்தை தீர்ப்பிட அல்ல, but the world to receive eternal life. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் முடிவில்லா வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். Now what is the fire for? அந்த தீ கையிலே, ஒரு கையிலே தீ என்று சொன்னோமே, அது எதற்கு? Everyone who accepts the sacrifice of his son, யாரெல்லாம் அவருடைய மகனாகிய இயேசுவின் அந்த பலியை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, they will receive the fire from heaven. அவர்கள் விண்ணிலிருந்து அக்கினியை பெற்றுக்கொள்வார்கள். And that fire is the Pentecost fire that came on all the believers, 120 of them on the day of Pentecost, and they received the fire by which their lives were completely changed. பெந்தகோஸ்து என்ற அந்த நாளிலே ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்த 120 பேர் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது விண்ணிலிருந்து அக்கினி நாக்கு உருவமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அப்போது அவர்கள் புதிய வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். So God was speaking and showing Abraham what he was going to do in the future. அதனால் தந்தையாகிய கடவுள் ஆபிரகாமுக்கு தான் எதிர்காலத்தில் எதை செய்ய போகின்றார் என்பதை அவர் காட்டி கொடுத்தார். Now look at Isaac. ஈசாக்கை பாருங்கள். Isaac is asking his father. ஈசாக்கு தன்னுடைய தந்தையாகிய ஆபிரகாமிடம் இவ்வாறு கேட்கின்றார். Father, அப்பா, we got the fire, நமக்கு தீ இருக்கின்றது, and we got the wood. நமக்கு தகன பலிக்கான மரம் இருக்கின்றது. Where is the sacrifice? ஆனா பலிக்கான பலிப்பொருள் எங்கே? What would we speak? நம்ம என்ன பேசுறோம்? If we had to sacrifice our child, what would we speak? நம்முடைய பிள்ளையை அப்படி பலி கொடுக்கணும்னு சொன்னா என்ன பேசி இருக்கோம்? We would say, you are the sacrifice. நம்ம சொல்லியிருப்போம், நீதான் பலிப்பொருள் என்று. But look at Abraham. ஆனால் ஆபிரகாம் என்ன சொன்னார்? He does not say you are the sacrifice. அவர் நீதான் அந்த பலிப்பொருள் என்று சொல்லவில்லை. He believes that his son is supposed to be alive. அவருக்கு தெரியும் தன்னுடைய மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று. And that is why he says God himself will provide a sacrifice. அதனால் தான் அவர் சொல்கின்றார், தந்தையாகிய கடவுள் நமக்கு பலிப்பொருளை தருவார் என்று. Remember, ஞாபகத்துல வச்சுக்கங்க, whenever God will ask you to do something, தந்தையாகிய கடவுள் உங்ககிட்ட ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னார் என்றால் he will have to do the same. அவர் அதையே செய்ய வேண்டும். So when he asked Abraham to sacrifice his son, அவர் ஆபிரகாமிடம் அவருடைய மகனை பலியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டதினால் God had to do the same. ஆண்டவராகிய கடவுள் அதே போல் செய்ய வேண்டியிருந்தது. And that is why he sent his son to be sacrificed. அதனால் தான் அவர் தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு அனுப்பினார். My friend, என்னுடைய நண்பர்களே, when you are going through some pressure in your life, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சில அமுக்கத்திற்கும் அழுத்தத்திற்கும் ஆளாகி இருந்தால், and when you are questioned, நீங்கள் கேள்விகள் கேட்கப்பட்டால், just like Isaac questioned his father, ஈசாக்கு ஆபிரகாமை கேள்விகள் கேட்டது போல, what did Abraham say? ஆபிரகாம் என்ன சொன்னார்? God himself will provide. கடவுள் அவரே நமக்கு பலிப்பொருளை கொடுப்பார் என்று சொன்னார். He did not speak his fear, அவர் அவருடைய பயத்தை பற்றி பேசவில்லை, but he spoke his faith. அவர் நம்பிக்கையை பேசினார். My friend, you are a Christian. என் நண்பரே, நீ ஒரு கிறிஸ்தவன். When you go through some pressure, நீ வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனையோ அல்லது அமுக்கத்திற்கோ and when you are asked a question, உன்னிடத்திலே கேள்விகள் கேட்கப்பட்டால், what kind of answer do you give? நீ எப்படிப்பட்ட பதிலை நீ கொடுப்பாய்? Do you give the answer of fear, நீ பயத்தின் அடிப்படையில் உள்ள பதிலை கொடுப்பாயா, or do you give an answer of worry, கவலை என்ற அடிப்படையிலே உன்னுடைய பதில் அமைந்திருக்குமா? or do you give an answer of your troubles and anxiety, உன்னுடைய கவலைகளும் எதிர்பார்ப்பும் பயத்தையும் குறித்து அந்த பதில் இருக்குமா? or do you like Abraham speak your faith? ஆபிரகாமை போல உன்னுடைய விசுவாசத்தை பேசுவாயா? Because Abraham spoke the faith, ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பேசியதால், ஆபிரகாம் அந்த விசுவாசத்தை பேசியதால், Abraham received what he spoke in faith. அவர் விசுவாசத்தில் பேசியதையே அவர் பெற்றுக்கொண்டார். My friend, if you are speaking your fear, நண்பனே, நீ உன்னுடைய பயத்தை பேசினால், you are speaking your
problems, உன்னுடைய பிரச்சனையை பேசினால் you will receive according to what you say. நீ என்ன சொன்னாயோ அதையே நீ பெற்றுக்கொள்வாய். In everyday life, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே you are going to be questioned. நீங்கள் கேள்விகள் கேட்கப்படுவீர்கள். Your faith is going to be questioned. உங்களுடைய நம்பிக்கை கேள்விக்கு உள்ளாகும். And when the pressure comes on you, உங்களுக்கு அமுக்கமும் பிரச்சனையும் வரும்போது and you are being questioned, நீங்கள் கேள்விகள் கேட்கப்படும்போது heaven is watching you. விண்ணகத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். What are you going to answer? நீங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள் என்று. Praise the Lord. Praise the Lord. Don't blame God கடவுளை எப்போதும் குற்றப்படுத்தாதீர்கள். for the wrong harvest that you have received, நீங்கள் தவறான விளைச்சலை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதற்கு கடவுள் பொறுப்பல்ல. because it is you நீங்கள் தான் who has answered, இவ்வாறு பதில் சொன்னீர்கள். not your faith, உங்களுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லவில்லை, but your fear. உங்களுடைய பயத்தை பற்றி நீங்கள் பேசினீர்கள். Is it right? சரிதானே? Come on, is it right? சரியா? Because this world teaches us to speak what we see and Ena- not what we want to see and what God has promised us to see. இந்த உலகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றது? நாம் கண்ணால் பார்க்கின்றதை பேச கற்றுக் கொடுக்கின்றது. நாம் பார்க்க நினைப்பதை பேச கற்றுக் கொடுப்பதில்லை. மேலும் கடவுள் நமக்கு என்ன தருவார் என்ற நம்பிக்கையை பேச அது கற்றுக் கொடுக்கவில்லை. Now, Abraham took the wood, இப்போது ஆபிரகாம் அந்த விறகு கட்டைகளை எல்லாம் எடுத்தார். set it in order, அதை சரியா அடுக்குனாரு. built an altar, அதுல ஒரு பலிபீடம் அமைத்தார். and laid his son Isaac on the altar. ஐசக்கை தூக்கி அந்த விறகு மேல அவர் கிடத்தினார். I was always wondering, எனக்கு எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும், how can a son Isaac, எப்படி ஒரு மகனான ஈசாக்கு who knows his father is going to kill him now, தன்னுடைய அப்பாவை கொல்ல போறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு be so cool to lie down